வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பிங்க் கலர் செம்பருத்தி பூ பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்குது. இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் பக்கத்தில் ரோடு ஓரத்தில் பூத்துருந்தது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. பேபி பிங்க் கலர் இது நல்லா அழகாக இருக்குது. இது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சமாக பூ எடுத்துருக்குது. இப்போ வீடுங்களாக இருந்தால் நம்ம நல்லா பராமரிக்கலாம். இது ரோடு ஓரத்தில் இருந்தது. ஸோ இது வந்து அவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த செடி வந்து நல்ல ஒரு அதாவது செம்பருத்தியே உங்களுக்கு தெரியும். அந்த இலைகள் வந்து அரைச்சி தலையில் பூசினோம்னா நமக்கு இப்போ ஸ்கின்னு அதாவது ஸ்கின்னு நல்லா முடி நல்லா வளரும். ஸ்கின்னுக்கும் நல்ல ஷைனிங் கிடைக்கும். இதை வந்து இந்த செம்பருத்தி இலையை வந்து நம்ம அரப்புத்தூள் சீயக்காத்தூள்லாம் சேர்த்து நம்ம ஷைனிங் கொடுக்கறதுக்காகவும் முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது பூ செம்பருத்தியில் வந்து சிவப்பு கலர் பூ தான் எல்லாம் நார்மலாக நம்ம நாட்டுப்பூ அதை எடுத்து தான் நம்ம டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த பூலாம் வந்து நம்ம அழகுக்காக ஷோக்காக வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய மொட்டு இருக்குது இதில் பாருங்கள். இதெல்லாம் ஒரு கட்டிங் இருந்தாவே போதும். நம்ம இந்த செடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா கோகோபீட்டு மண்புழு உரம் செம்மண் கலவை இல்லை ஆட்டெரு மாட்டெரு ஏதோ ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் ட்ரெயின் தண்ணி நல்லா வெளியில் ஏறுற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பாட்டில் வச்சிட்டோம்னா வச்சு தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நிழலில் வைக்கணும். வச்சு ஒரு 15 days வச்சுருந்தோம்னாவே இது ரூட் ஃபார்ம் ஆகிட்டு செடி பூக்க வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு எடுத்து நம்ம பெரிய தொட்டிலையோ இல்லை தரையிலையோ நட்டுறலாம். இது ரொம்ப ஈஸி தான் பராமரிக்கிறது. இதுக்கெல்லாம் ரொம்ப பூச்சி தாக்குதலாம் அதிகமாக இருக்காது. ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம். வருஷம் முழுக்கவே பூக்கக்கூடிய ஒரு செடி இதெல்லாம். பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்கு. நம்ம வீட்டில் இருந்தால் இன்னும் அழகாக பூக்கும்.